ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து 33 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 34ஆம் பாகம். அர்ஜுன் சுபாஷிடம் மறுபடியும், சுபாஷ் சார், நீங்கள் அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு போங்க என்று மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல, சுபாஷ் சாரும் உமாவையும் உதயமூர்த்தியும் கைது செய்ய அவர்களின் அருகினில் வந்து நின்றார். மோகனகுமார் என்ற உதயமூர்த்தியும் ஆஷா என்ற உமாவும் உடனடியாக, என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, எதுக்காக எங்களை அரெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க என்று அதிர்ச்சி மாறாமல் கேட்டார்கள். கோபாலகிருஷ்ணனும் யசோதாவும் கூட கோபப்பட்டார்கள். அர்ஜுன், என்ன விளையாட்டு இது, நீ ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற, அவங்க உண்மையை மறைச்சது தப்பு தான், பரவாயில்ல, அதை நம்ம அப்புறமா பேசி தீர்த்துக்கலாம், எதுக்காக நீ இப்படி சொல்கிற, அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க என்று அர்ஜுனனை பிடித்து கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள். அவந்திகாவும் ஒன்றும் புரியாமல் அர்ஜுனனை பார்த்து, இன்னைக்கு என்ன நிச்சயம் பண்ணணும்னு நினச்சிங்களா, இல்லை எங்கள் குடும்பத்தை இங்கே அழைச்சிக்கிட்டு வந்து இப்படி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்களா? போதும், நீங்கள் போலீஸ்காரராக இருந்தால் அதை உங்களோடவே வைத்து கொள்ளுங்கள். என் அப்பா அம்மாவிடம் உங்கள் போலீஸ்கார புத்தியை காட்ட வேண்டாம் என்று கத்தினாள் அவந்திகா. அங்கு கூடியிருந்த அனைவரும் ஒன்றும் புரியாமல், இங்கே இன்றைக்கு என்ன தான் நடக்கிறது, அர்ஜுனனுக்கு என்ன ஆச்சு, ஆசைப்பட்டு தானே நிச்சயம் பண்ணிக்கிட்டான், அப்புறம் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான் என்று ஆளாளுக்கு பேசிக்கொண்டார்கள். ஆனால் அர்ஜுனனோ, அம்மா, அவந்திகாவை அழைச்சிக்கிட்டு உள்ளே போங்க, இனிமே அவந்திகா நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறா, நான் இவங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறேன் என்று மறுபடியும் கூறினான். உடனே அவந்திகா, இல்லை, நான் இங்கு இருக்க மாட்டேன் என்று கத்தினாள். அர்ஜுன் யசோதாவிடம் திரும்பி, அம்மா, அவளை அழைச்சிக்கிட்டு உள்ளே போங்க என்று கூறவும் யசோதாவுக்கு ஒன்றும் புரியாமல், சரி வாம்மா, நீ உள்ளே வா என்று அவந்திகாவை அழைத்தாள் யசோதா. ஆனால் அவந்திகா, இல்லவே இல்லை, நான் இனிமேல் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், என் அப்பா அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணவும் விட மாட்டேன் என்று உதயமூர்த்தி உமாவிடம் சென்று அழுதாள் அவந்திகா. என்னப்பா இதெல்லாம், ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க என்று அழுது கொண்டே கேட்டாள். இங்கே பாருங்க சார், எனக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க என்ற உண்மையை உங்ககிட்ட நாங்கள் மறைச்சது தப்பு தான், ஆனால் அது ஒன்றும் மிகப்பெரிய குற்றம் ஒன்றும் இல்லையே என்றார் உதயமூர்த்தி. உடனே அர்ஜுன் உதயமூர்த்தியை பார்த்து, நீங்கள் பாருங்கள், நீங்கள் அவந்திகாவுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினச்ச மாதிரி தான் நானும் அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டான்னு நினச்சேன். ஆனால் உண்மையெல்லாம் சொன்னாதான் நீங்கள் குற்றத்தை ஒத்துக்குவீங்கன்னா பரவாயில்ல, நான் சொல்ல தான் போகிறேன், அவந்திகா கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன் என்று அர்ஜுன் அவந்திகாவின் பக்கம் திரும்பினான். அவந்திகா, நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறது எல்லாமே பொய், அவர் சொல்கிறதுல எதுவுமே உண்மை இல்லை, உங்ககிட்ட அவங்க மொத்த உண்மையும் மறைச்சிருக்காங்க. உங்கள் அண்ணா மென்டல் ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பிச்சு ஓடியும் போகலை, உங்கள் அக்காவும் யார் கூடயும் ஓடியும் போகலை, இப்போ அவங்க 2 பேருமே உயிரோடு இல்லை, 2 வருடத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க, தெரிஞ்சா நீ மனசு தாங்க மாட்டேன்னு நினச்சி இருக்காங்க. அப்படி அவங்க நினச்சி உங்ககிட்ட உண்மையை மறைச்சதில் தப்பில்லை. உங்கள் அண்ணா அக்காவோட கொலைக்கு காரணமானவங்களை இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சாமர்த்தியமாக கொலை பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. இப்போ என் கையில் கையும் களவுமா
மாட்டிக்கிட்டாங்க என்று அர்ஜுன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவந்திகா அதிர்ச்சியில் அப்படியே மயங்கி கீழே விழ ஆரம்பித்தாள். அர்ஜுன் அவளை அப்படியே தன் தோளில் தாங்கி கொண்டான். அவனுக்கு தெரியும், நிச்சயமாக இந்த உண்மையை சொன்னால் அவந்திகா மனசு தாங்க மாட்டா. எப்படி இருந்தாலும் அவளுக்கு இது ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருக்கும் என்று அவள் அருகிலே இருந்து அவளை தாங்கி கொண்டான். உதயமூர்த்தியும் உமாவும் அழுது கொண்டே அவந்திகா அவந்திகா என்று அவளை நோக்கி வர அர்ஜுன் உடனே அவர்களை அப்படியே கையை காட்டி நிறுத்தினான். போதும், நீங்கள் இனி இவள் அருகிலே வர வேண்டாம். சுபாஷ் சார், என்ன இன்னும் பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க? 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு போங்க. நான் அப்புறமா வந்து இவங்களை முறைப்படி எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிக்கிறேன் என்று கோபமாக மறுபடியும் கத்தினான் அர்ஜுன். சுபாஷ் சாரும் உதயமூர்த்தி உமா அவர்கள் இருவர் கைகளும் விலங்கு மாட்டி கைது செய்து ஜீப்பில் அழைத்து சென்றார். அர்ஜுன் அவந்திகாவை தூக்கி கொண்டு தன் அறைக்குள் சென்று அவளை கட்டிலின் மேல் படுக்க வைத்தான். தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிய வைக்க முயற்சி செய்தான். மயக்கம் தெளியாமல் போகவே என்னவோ ஏதோ என்று பதறி டாக்டருக்கு ஃபோன் செய்தான் அர்ஜுன். அங்கு நிச்சயதார்த்துக்கு வந்திருந்த சொந்த பந்தங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக யாரிடம் சொல்லிக்கொள்ளாமல் அப்படியே கலைந்து போக ஆரம்பித்தார்கள். இதற்கு மேல் இந்த வீட்டார்களிடம் நாம் பேசுவதனால் எந்த ஒரு பலனும் இல்லை. இவர்களுடைய பிரச்சனையை இவர்களே பார்த்து கொள்வார்கள். அதன் பிறகு இவர்களை பார்த்து சந்திக்கலாம் என்று அனைவரும் அந்த வீட்டை விட்டு மெதுவாக ஒவ்வொருவராக வெளியே சென்றார்கள். அர்ஜுனனின் நண்பர்களும் அணுவும் கூட அர்ஜுனிடம் வந்து நாங்கள் பிறகு வந்து உங்களை பார்க்கிறோம் என்று கூறி விடை பெற்று சென்றார்கள். யசோதா அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்திருந்தாள். அத்தை விமலாதான் யசோதாவை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள். பிரம்மை பிடித்தது போல் யசோதாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இங்கு என்ன நடக்கிறது, என்ன ஏது என்று புரியாமல் அப்படியே தலைமையில் கை வைத்து கவலையோடு அமர்ந்து விட்டாள். கோபாலகிருஷ்ணனும் மனக்கவலையோடு இருக்க வேதகிரியும் தன்னுடைய மாமாவை ஆறுதல் படுத்தினார். இப்போதைக்கு இந்த பிரச்சனையை இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம் என்று ஆளாளுக்கு அவர்களை சமாதானப்படுத்தி கொள்ள ஆரம்பித்தார்கள். இங்கே பாருங்க, அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அர்ஜுன் அவளை கை விட்டுடணும்னு நினைக்காம அவளுக்கு ஒரு நல்ல உறவாக அவன் இருக்கணும்னு நினச்சதுனால தான் இன்னைக்கு இந்த நிச்சயதார்த்தத்தையே அவசரமாக பண்ணி இருக்கான். அவளையும் முறையாக இந்த வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டான். பாவம், அந்த பொண்ணும் எங்கே போவா? நீங்கள் தான் எப்பவும் போல் அர்ஜுனனுக்கு துணையாக இருக்கணும். நாங்களும் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்போம். மனசை தளர விட்டுடாதீங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அர்ஜுனனுக்கும் அவந்திகாவுக்கும் ஆறுதல் சொல்லணும் என்று ஆளாளுக்கு கோபாலகிருஷ்ணனும் வேதகிரியும் சமாதானப்படுத்த ஆரம்பித்தார்கள். விமலா அத்தையும் யசோதாவிடம், அர்ஜுன் இந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணை இந்த அளவுக்கு இங்கே பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சி தான் அவன் இப்படி பண்ணியிருக்கிறான். நீயும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சுதானே உனக்கு மருமகளாக வரணும்னு பிடிவாதம் பிடிச்சு நீயும் நிச்சயம் பண்ணியிருக்க. அதனால் இப்போதைக்கு எதையும் பேச வேண்டாம். அமைதியாக இருந்து அந்த பொண்ணை மட்டும் சமாதானப்படுத்துகிற வழியை பாரு என்று யசோதாவிடம் கூறிக்கொண்டிருந்தாள் விமலா அத்தை. இதற்கு இடையில் டாக்டரும் வந்து அவந்திகாவுக்கு மயக்கம் தெளிய வைக்க ஊசி போட்டார். இன்னும் சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும் என்று டாக்டர் கூறினார். சில வினாடிகளில் மயக்கம் தெளிய ஆரம்பித்த அவந்திகா அண்ணா அக்கா என்று அலறிக்கொண்டே எழுந்தாள். அர்ஜுன் அவள் அப்படியே தாங்கி தன் தோளில் சாய்ந்து கொண்டான். அவந்திகா அவனிடம் விலகி கொள்ள முயன்றாள்.
என்னை விடுங்க, நான் என் அண்ணாவையும் அக்காவையும் பார்க்கணும். அவங்க சாகலை, உயிரோடு தான் இருக்கிறார்கள். என் அப்பா தான் சொன்னார் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு என்று கூறிக்கொண்டே எழுந்து கொள்ள முயன்றாள். அவந்திகா, இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, எதையும் மனசில் போட்டு யோசிக்காத, உங்கள் அப்பா சொன்னது நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்துடு என்று அர்ஜுன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவந்திகா அவனை விட்டு கீழே தள்ளி, இல்லை, நான் உங்களை நம்ப மாட்டேன். நீங்கள் தான் என்னை என் அப்பா அம்மா கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறீங்க. அதுக்காக ஏதோ சொல்லி என் அப்பா அம்மா மேலே பழியை போடுறீங்க. என்னை விடுங்க, நான் அவங்கக்கிட்டேயே போகிறேன் என்று வெறி பிடித்தவள் போல் கத்த ஆரம்பிக்க, அவந்திகா அவந்திகா கொஞ்சம் பொறுமையாக இரு என்று அர்ஜுன் அவளை அடக்க முயன்றான். ஆனால் அவள் மீண்டும் மீண்டும் வெறி பிடித்தவள் போல் கத்த ஆரம்பித்தாள். நான் என்னோட அக்கா அண்ணா இருக்கிற ஊருக்கு போகிறேன். இல்லை, எங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்களோ அங்கே போகிறேன். இல்லைன்னா எனக்கு பாதுகாப்பும் ஆதரவும் அளித்த ஆசிரமத்துக்கே நான் போயிடுறேன். ஆனால் உங்கள் கூட நான் இருக்க மாட்டேன். நீங்கள் நல்லவரே இல்லை. நீங்கள் ஏதோ பண்ணி தான் என் அப்பா அம்மாவை இப்படியெல்லாம் அவமானப்படுத்தணும்னு நினச்சிருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல. நான் இங்கிருந்து கிளம்புறது தான் எனக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நல்லது. நீங்கள் என் பக்கத்துலேயே வராதீங்க, நீங்கள் வெளியில் போங்க என்று அர்ஜுனை பார்த்து வெறி பிடித்த போல் கத்த ஆரம்பித்தாள் அவந்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 34ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.